வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தின் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு ஆகியவை வழங்க 183.86 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உத்தரவின்படி அரசு பணியில் உள்ள சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இம்மாதம் வணிக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 110 ரூபாய் உயர்ந்து 1,489 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படாமல் 868 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆய்வகத்தில் வேதிப்பொருள் பட்டதில் கண் பாதிப்படைந்த மாணவிக்கு இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சையைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் அவரது மகள் ஒரு அரசு பள்ளியில் +1 படித்தார். கடந்த 2024 பிப்ரவரி 9 வேதியியல் ஆய்வகத்தில் என் மகள் இருந்தபோது பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவால் அவரது வலது கண்ணில் சோடியம் ஹைட்ராக்சைடு பட்டது. இதனால் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவிற்கு 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க பள்ளிக் கல்வித்துறை செயலர், இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் ஏற்கனவே 50,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு கூறுகிறது. மாணவிக்கு ஒரு கண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பார்வை திறன் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளது. மனுதாரருக்கு இழப்பீடாக 1,25,000 ரூபாய் வழங்க வேண்டும். இதில் ஏற்கனவே வழங்கிய தொகை ஈடு செய்து கொள்ளப்படும் என்று உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் BAO உயிரிழந்துள்ளார். தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்த நிலையில் அவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக அவரது காதலன் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைபர் குற்றங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த 15,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமை DGP சந்தீப் மிட்டல் கூறியுள்ளார். ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக 1930 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். இந்த எண்ணை மாநிலம் முழுவதும் உள்ள நபர்களுக்கு தெரிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். மேலும் 30 வகையான சைபர் குற்றங்கள் குறித்து மக்களுக்கு எளிதாக புரியும்படி கதை வடிவிலான புத்தகமும் வெளியிட்டுள்ளோம். டிஜிட்டல் கைது குறித்து சினிமா, தியேட்டர்கள் மற்றும் ரேடியோ வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் மாநிலம் முழுவதும் 1930 என்ற எண் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த சைபர் குற்ற தடுப்பு விழிப்புணர்வு தூதுவர்களாக 15,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சைபர் குற்றங்கள் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆட்டோக்களில் 1930 என்ற எண் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 55 வழக்குகளில் 276 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் தாவேக கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனை அக்கட்சியினரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்து தற்போது அந்த கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கொங்கு மண்டல அமைப்பாளராக உள்ளார். கொங்கு மண்டலத்தில் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக, அமமுக மற்றும் பிற கட்சி நிர்வாகிகளை தாவேகவில் இணைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகவை பூத் அளவில் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் அவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வெள்ளக்கோவிலில் நகர தாவேக அலுவலகத்தை திறப்பதற்காக KA செங்கோட்டையன் வந்தார். அப்போது அவரை தாவேகவை சேர்ந்த சிலர் முற்றுகையிட்டனர். வெள்ளக்கோவில் பகுதியில் பல ஆண்டுகளாக விஜய் ரசிகர்களாக இருந்து கட்சிக்கு உழைக்கும் எங்களுக்கு பொறுப்பு வழங்காமல் ஈரோடு, தாராபுரத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது என அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது தாவேக நிர்வாகி ஒருவர் கையில் தாவேக கொடியுடன் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து, உனக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டுள்ளதா, உன்னை யார் அழைத்தார்கள் என்று பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய செங்கோட்டையன் இந்த பிரச்சனை குறித்து பேசி தீர்வு காணலாம் என்று அவர்களை சமாதானம் செய்து அலுவலகத்தை திறந்து வைத்தார்.
இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.